ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் சைட்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி ரேட்டிங் வச்சுருப்பாங்க. ரைட், உங்களோட ப்ராஜெக்டை சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா எத்தனை ரேட் பண்ணுறதுன்னு. இப்போ என்னட்டு பேர் ஒன்று நான் என்டர் பண்ணுறேன். இப்போ ராஜான்னு என்டர் பண்ணிவிட்டு நான் ரேட்டிங்கை வந்து இப்படி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவையான மாதிரி ரேட்டிங் இப்படி கொடுத்துக்கலாம். ரைட், தெரிவு செஞ்சால் 4. இப்போ நான் வந்து ரேட் 4 ஸ்டார் செலக்ட் பண்ணுறேன். 5 ஸ்டார் செலக்ட் பண்ணோம்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைட்னு அர்த்தம் அந்த ஒர்க். இப்போ எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைனா 5 ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 3.5னா எனக்கு கொஞ்சம் தான் சாட்டிஸ்ஃபைனா அந்த ப்ராஜெக்ட் வந்து 3.5 செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சப்மிட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்டர் பண்ண ஸ்டார் வந்து இந்த மாதிரி அட் ஆகி காட்டும். ஓகே ரைட், இந்த ஸ்டார் ரேட்டிங். ஓகே, இப்போ நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஸ்டார் ரேட்டிங் வருது. ஓகே, இப்போ இந்த ஃப்ரீலான்சர் மாதிரி இப்போ இதை எப்படி செய்யறதுன்னா, இங்கே பாருங்கள், இதை எப்படி செய்யறதுன்றதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 5 ஃபுல் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைன்றனால நான் 5 கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். இப்போ 5 வந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறது. ஓகே, இப்போ ஸ்டார் ரேட்டிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டாரை வந்து இங்கே மார்க் பண்ண இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து டேட்டா பேஸில் ஆட் ஆகும். ரைட், இப்போ நான் அந்த ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டேங்க. பாருங்கள், adrate.phpன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் பூட்ஸ்ட்ராப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பூட்ஸ்ட்ராப் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு போயிட்டு நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பில் போயிட்டு உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பூட்ஸ்ட்ராப்க்கு போங்க. போயிட்டு இதில் வந்து பூட்ஸ்ட்ராப் இந்த கெட் ஸ்டார்டட் இதை கொடுத்துட்டு இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த இதை காப்பி பண்ணுங்கள். சிஎஸ்எஸில் காப்பி பண்ணிவிட்டு இதை நான் கூட வந்து சிஎஸ்எஸை போடுங்க. ரைட்டா, இப்போ அடுத்தது வந்து என்னது ஜேகோரி. இதில் வந்து அடுத்தது வந்து ஜேகோரி. இப்போ இது செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லைப்ரரிக்கு போகணும். ரேட்யோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரைட், இதில் தான் நம்ம ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம செய்கிறது. ஓகே, அந்த ரேட்யோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்யோன்னு டைப் பண்ண அந்த வருது ஃபர்ஸ்ட் லிங்க். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த ரேட்யோ அந்த சைடுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவீங்க. இதில் சொல்லிடலாம் நீங்கள் எப்படி ரேட் பண்ணணுன்றதை வந்து ரேட்டிங் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை வந்து சும்மா அழகாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அழகாக இந்த ஃப்ளகின்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒன்றுமே எழுத தேவையில்லைங்க. பாருங்கள், அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு தேவையான மாதிரி டிஃப்ரெண்டான இதுகள் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலரிங்கும் இருக்கும், டிஃப்ரெண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள், இந்த சிடிஎனை கொண்டாந்து அதில் போடணும். இந்த இதில் இந்த மாதிரி கால் பண்ணணும். ஓகே ரைட், இப்போ அதில் வந்து ஜேஎஸை வந்து ஜேஎஸ் ஃபோல்டரில் போட்டு சிஎஸ்எஸை வந்து சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் சொல்லியிருக்கேன். இப்போ அப்படி தான் நான் போட்டிருக்கேன். ஓகே ரைட், சிஎஸ்எஸ் ஃபைல் அதில் போட்டு ரைட். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிவ் கிளாஸ் ஒன்று, டிவிஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர் எடுத்து அதுக்குள்ளே ரோன்னு எழுதி அதுக்குள்ளே வந்து ரைட் ஒரு ஃபார்ம் ஒன்று நான் வந்து ஃபார்ம் டேக்கில் வந்து @rating.php, அதாவது இந்த ஃபார்மில் வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் எங்கே போகணும், @rate.phpன்ற பேஜுக்கு போகணும். ஓகே ரைட், இப்போ இதில் வந்து சிம்பிள் ஒரு ஃபீல்ட்ஸ் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஃபீல்டு, ஒரு நேம்ன்ற ஒரு ஃபீல்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு நேம், இந்த இருக்கு நேம். அடுத்த வந்து ரேட்டிங்கிறது வந்து இந்த துண்டை தான் ரேட்டிங்கிறது. ரைட், ஓகே, இது வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது எங்கே இருக்குது, இதை தான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்தேன். இந்த கோடை ரைட், இதுக்கான ஃபுல் கோடை வந்து என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட், இப்போ இது வந்து ரிசல்ட். ரைட், இது வந்து நம்ம ஹிடன் ஃபீல்டுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஸ்பேமில் தான் ரிசல்ட்டை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வர ரிசல்ட் இந்த இடத்துல ரிசல்ட் வந்து செலக்ட் பண்ண வர ரிசல்ட் வந்து கீழே ஸ்பேம் இதுக்கு தான் போட்டிருக்கேன். ஓகே, இதுக்குள்ளே தான் கால் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், ரைட், இப்போ உங்களுக்கு இதை வந்து கர்சரை மூவ் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ரைட், ஓகே, இங்கே நான் வந்து நம்மளுக்கு ஹிடன் ஃபீல்டு ஒன்று ரேட்டிங் சொல்லி நான் வச்சுருக்கேன். ரைட் ரைட், இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, நான் வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்டார் வந்தீங்கன்னா செலக்ட் ஆகும். நம்ம கர்சரை இதை மூவ் பண்ணுற நேரம் நமக்கு ஏற்ற வர அந்த ஸ்டார் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வச்சுருக்கேன். வந்து ரைட், இப்போ வந்து நமக்கு தேவையான நேமை நம்ம என்டர் பண்ணியாச்சு. யார்கிட்ட பேர் நீங்கள் கொடுக்குறீங்க, யார் அவங்களுக்கு ரேட் பண்ணுறாரோ அவரோட பேர், அவரோட ரேட்டிங். ரைட், அந்த மாதிரி 2 ஃபீல்ட்ஸ் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது ரேட்டிங் ஃபீல்டு வந்து ஹிடன் ஃபீல்டுன்ற மாதிரி தான் நான் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், அடுத்து வந்து நான் வந்து இங்கே ஃபங்க்ஷன், இது வந்து நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம் ஃபங்க்ஷன். நம்ம தெரிவு செய்கிற ஸ்டார் வந்து ஸ்டாரை எடுக்கணும்.
ஓகே, அப்போ அதுக்கு வந்து இந்த இன்புட்டில் வந்து நேமில் வந்து ரேட்டிங்னு ஒன்று இருக்குது. ரைட், ரேட்டிங்னா அந்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ரேட், இந்த ஃபீல்டு, இந்த ரேட்டிங், இந்த நேம், இந்த இன்புட் டைப்பில் உள்ள நேம், அதை நீங்கள் எத்தனை நீங்கள் ஸ்டார் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல வந்து அதை என்ன பண்ணணும்னா ஃபைன் பண்ணணும். இந்த ஃபைன் பண்ண ஸ்டார் தான் கொண்டு போய் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், டேட்டா பேஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக தான் நம்ம எடுக்கிறது. ரைட், இப்போ அதுக்கப்புறம் நம்ம பிஹெச்பி டேக்னு எழுதி நம்ம முதல் வந்து என்ன டேட்டா பேஸ் கனெக்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி கொடுத்து. ஓகே, நம்ம டேட்டா பேஸ் கனெக்ஷனில் இந்த மாதிரி கொடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ரைட், அதுக்கப்புறம் நான் வந்து அட் ரேட்டில் போயிட்டு இங்கே நான் வந்து இன்சர்ட் கோட் எழுத போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு நேம், நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண என்ன நேம் கிளிக் பண்ணுங்க, இந்த நேம், இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் இன்புட் ஃபீல்டில் வந்து இங்கே வந்து நேம், அடுத்து ரேட்டிங், இந்த மாதிரி 2 ஃபீல்டு இருக்குது. இன்புட் ஃபீல்டில் 2 இருக்குது பாருங்கள், நேம் அண்ட் ரேட்டிங். இது ரெண்டையும் எடுத்து எங்கே போகணும்னா இங்கே போகும். அதே ஃபார்மில் வந்து இதுக்குள்ள போட்டு இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு இன்சர்ட் இன்டோ ரேட்டுன்றது நம்ம டேட்டா பேஸில் வச்சிருக்க ஃபீல்டு வந்து ரேட் இதாக இருக்குது. 2 காலம் இருக்குங்க, வந்து ஐடி இஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். இப்போ ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறீங்க காலம். இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட், நேம்ன்றது வாட்சார் ரேட். ஓகே, நேம் அண்ட் ரேட் 2 வச்சுருக்கேன். அந்த வேரியபிளில் வர இந்த 2 இதை வந்து அங்கே அசைன் பண்ணிவிட்டு அதில் வந்து வர வேல்யூஸ் வந்து நம்ம வந்து எங்கள் டேட்டா பேஸ் ஃபீல்டுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ்க்கு செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு MySQL வந்து கனெக்ஷனையும் உங்கள் SQL கோரையும் செக் பண்ணி பார்ப்போம். 2 சரியாக இருந்தால் இங்கே நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். நியூ ரேட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி இங்கே நான் ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணி காட்டுறோம். ஓகேயா, இப்போ ரேட்ன்றது தான் நம்மளோட டேபிள்கிட்ட பேர். அப்படி ஏதாவது பிழைகளை நேரிட்டா இங்கே வந்து நம்ம என்ன பிழையோ அதை காட்டுறோம். ரைட், இவ்வளோ தான் ஒரு சிம்பிளாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை கோ த்ரூ பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்லி கோட் வந்து என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து PHP ப்ராஜெக்டை 2 ப்ராஜெக்ட் நீங்கள் எடுங்க, 2 பேஜ், @rate.php அல்லது dbconnection.php. db கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் இருக்கும், @rate.phpயில் இந்த கோட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.